ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸி சமையல் கிச்சனில் நாட்டுக்கோழி வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான 2 ரெசிபி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரொம்ப நாளாக நெஞ்சு சளி இருமல் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நாள் சளி தீராமல் இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிடும். அதே மாதிரி மூட்டு வலி எலும்பு வலி இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கோழி சூப் குடித்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி டெலிவரியான பெண்களுக்கு பிரசவமானோடனே இந்த நாட்டுக்கோழி சூப் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க எலும்புகள்லாம் கொஞ்சம் வலுப்பெறும். ரொம்ப நல்லது. இந்த சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி வாங்கும்போது ஒரிஜினல் நாட்டுக்கோழி வாங்கிக்கோங்க. கடைகளில் கிடைக்கிறதெல்லாம் பிராய்லர் கோழி, அது ஒரிஜினல் கிடையாது. நாங்கள் இன்றைக்கி ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, இவ்வளோ தான் இருக்குது. அரிசி கழுவுன தண்ணி. இந்த சூப்புக்கு வந்து எந்த சூப் வச்சாலுமே எப்பயுமே நம்ம அரிசி கழுவுன தண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லது. அரிசி கழுவும் போது ஃபஸ்ட்டு கழுவுற தண்ணியை விட்டுறணும் கீழே, 2வது கழுவுற தண்ணி எடுத்து இப்படி வச்சுக்கணும். அரிசி கழுவுற தண்ணியில் வந்து கால்சியம் நிறையா இருக்கும். இந்த கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலு கொடுக்கும். இந்த தண்ணியில் சூப் வைக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இந்த சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீரக மிளகாய் ஒரு இடி உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு மிளகு தான் நிறையா சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. மிளகு ஜீரகம், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை சேர்த்து இடித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். சூப் வந்து நல்லா வாசம் அடிக்கும். கூடவே கொஞ்சம் பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் பச்சையாக போட்டுக்கணும். எதையுமே வறுக்க தேவையில்லை, பச்சையாகவே போட்டு அப்படி இடிச்சுக்கலாம். இந்த ஜீரகம் மிளகு பச்சை வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் அப்படி இடித்து எடுத்தாச்சு. இப்போ நாம் அடுப்பில் குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சு இந்த சிக்கன் இதோடு சேர்த்துடலாம். அது கூட நம்ம இடித்து வச்ச இந்த மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அரிசி கழுவுன தண்ணி, அதை இதில் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் சூப்புக்கு கூட வச்சுக்கலாம், கூடவோ குறைச்சலாவோ வச்சுக்கலாம். இதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப் எவ்வளோதானே, வேறு எதுவும் போடக்கூடாது. ஜீரக மிளகு வெங்காயம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் உப்பு இந்த அரிசி கழுவுன தண்ணி இவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டாச்சு. ஒரு 5 விசில் விட்டுறலாம். இப்போ கோழி வந்து ஒரிஜினல் நாட்டு கோழியாக இருந்ததுன்னா 5 விசில் விடணும். ஆனால் கடைகளில் கிடைக்கிற பிராய்லர் கோழி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அந்த மாதிரி கோழியாக இருந்தால், கலர் கோழி பிராய்லராக இருந்தால் 3 விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா திரும்ப குழம்புல ஒரு தடவை வேக வைப்போம். அதனால் இப்போ நான் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழினால 5 விசில் விடுறேன். 5லேருந்து 8 வரையிலுமே விடலாம், அது வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் எப்படி கோழிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ விட்டுடுங்க. குக்கரில் 5 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. குக்கரை திறந்து பார்த்துடலாம். நாட்டுக்கோழி ரசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நல்லா வெந்து வந்துருக்கு. நம்ம ஆயிலே விடலை, ஆனால் அதில் இந்த கறியில் உள்ள கொழுப்பே அப்படியே ஆயில் மாதிரி மிதக்குது. ஆயில் விட தேவையில்லை இதுக்கு. நம்ம குழம்பு வைக்கிறதுனா தாளிக்கும் போது நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கலாம். சூப்பில் ஆயில் விட தேவையில்லை. இதில் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ இந்த சூப்பை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி இனி எல்லோரும் குடிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஆரோக்கியமான சுவையான ஒரு சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.